பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுற வேலை இருந்துச்சு, அதனால் பாத்திரமும் கழுவிட்டேன். பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு ஆப்பிள் சாப்பிட்லான்னு சொல்லி தோணுச்சு, அதனால் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வீடு பெருக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வீடெல்லாம் சீக்கிரம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தொழுகணும், அதனால் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு சமைக்கிறதுக்காக அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு இருந்தேன். முட்டை கிரேவி செய்கிறதுக்காக முட்டையை வேக வைக்கிறதுக்காக வச்சிட்டு இருந்தேன். தேவையான வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். கட் பண்ணி முடிச்சிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்போ என்ன சாதம் வைக்க போகிறேன்னா பருப்பு சாதமும் முட்டை கிரேவி தான் வைக்க போகிறேன். வாங்க என்ன நான் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நான் முட்டை சூடு பண்ணிட்டேன். இதை ஆறதுக்காக வைக்க போகிறேன். ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே கருவேப்பிலை போட்டுருங்க. கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன். நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம், நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரம் வேகணும்னா நம்ம உப்பு போடணும். அதெல்லாம் நமக்கு இடிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கோங்க. நான் 3 பூண்டு 4-5 பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். அது போட்டு சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலந்து விடுங்க. தக்காளி போட்டுக்கோங்க. நான் 1 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தக்காளி சீக்கிரம் வேகணும்னா மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலந்து விடுங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு செக் பண்ணிவிட்டு காரம் பார்த்துட்டு அப்புறமே போடுங்க. மிளகாத்தூள் போட்டு தக்காளி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 கிளாஸ் அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது தண்ணி ஊற்றிடுங்க. நீங்கள் காரம் உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க. நான் சாதமும் பருப்பு ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம கொதிக்கிறதுல போட்டுட்டு மூடிடுவோம். இப்படி கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஏன் சிரிக்கிறேன்னா, நான் வீடியோ அவங்க என் ஃப்ரெண்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்தாங்கன்னா வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டாங்க. அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேன் சூடாகட்டும். பட்டை, ஏலக்கரண்டு, லவங்க, ஆனியன். நான் ஒரே ஒரு ஆனியன் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பிங்க் கலராக ஆனோடனே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தக்காளி அரைச்சிக்கோங்க. வேணாம்னா நீங்கள் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிரேவியாக வேணும்னு சொல்லி தக்காளி அரைச்சிக்கிட்டேன். அதுலேருந்து ஊற்றிக்கலாம். மசாலா நான் சேர்த்தேன். உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்காது.
சிக்கன் மசாலா, அப்புறமேட்டு கரம் மசாலா லைட்டாக தான். சிக்கன் மசாலா கரம் மசாலும் லைட்டாகவே போடணும். நல்லா கொஞ்சம் பார்த்தா இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதோட நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அதான் சாப்பிட்டு வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். வச்சாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து எக்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். கிரேவியோட எக்கை கொஞ்ச நேரம் ஊறட்டும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக பெப்பர் தூவிக்கோங்க இன்னும் கொஞ்சம். அப்போ காரசாரமாக சூப்பராக இருக்கும். கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்தீங்கன்னா ஆஃபி எனக்கோசரம் இன்றைக்கி பருப்பு சாதமும் முட்டையும், ஐயோ உங்களுக்கு நல்லா தெரியும், பருப்பு சாதமும் முட்டையும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பருப்பு சாதம் பார்த்தீங்கன்னா முடி முதல்ல கட்டிங் பண்ணும் கைஸ், ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ தான் வேலை முடிச்சு வந்தேன். கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தேன். ஆஃபி பார்த்தீங்கன்னா எனக்கோசரம் பருப்பு சாதமும் முட்டை கிரேவியும் செஞ்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக டெக்கரேஷனும் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆஃபி தான் இந்த வீடியோ டேக் ஓவர் பண்ணுறாங்க. எல்லாஃபி எங்கேயோ அங்கே இருந்துட்டு ஆமாசாமி போட்டுட்ருக்குறான் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஜும்மாவும் போகிறேன் எல்லாருக்கும். கைஸ் இது முட்டை கிரேவி, இது பருப்பு சாதம், இது ஃபயாஸ். கைஸ் உண்மையான சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்லலை. பருப்பு சாதம் ஃபஸ்ட் டைம் ஆஃபி ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிடும்போது அடிப்பொலி இல்லஃபி. ஆமாம் கைஸ், டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா அதுவும் ஆஃபி இப்போ ஊட்டி விடும்போது இன்னும் டேஸ்ட்டு வந்துச்சு. ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம் கைஸ், சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அவ்வளோதான். இன்னும் தொழுகை டைமாக போகுது. சாப்பிட்டு முடிச்சாச்சு, தொழுகை டைமாக போகுது. தொழுகை கிளம்ப போகிறேன். நான் தொழுகை முடிஞ்சதும் வேலைக்கு போகணும். ஸோ என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்டு லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா 1/2 hour தான். வெளி எப்போ அடிக்கணும்னு தெரியாது, மறுபடியும் எப்போ அடிக்கணும்னு தெரியாது, ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டுக்கு வந்துட்டேன்னா வேலைக்கு போகிறதுக்கு மனசே வரல. எங்கள் சூப்பர்வைசர் பார்த்தாருன்னா இல்லை யாராவது பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் இருக்கீங்க கொஞ்சம் லீவ் விட்ருங்க. ஜாலியாக லீவ் போட்டுட்டு வீட்லேயே உட்காந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து வாக்கிங் போகிறான். அதனால் நானும் அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். வாங்க வாக்கிங் போகலாம். ஆஃபி கைஸ் வெல்கம். நான் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஸோ பசங்களாக போகிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். காலைல சாப்பிடும்போது வீட்டில் சாப்பிடுவோம். மேபி மதியானம் சாப்பிட்ற டைம் இருந்துச்சுன்னா வீட்டு வந்து சாப்பிடுவோம். அப்புறம் மறுபடியும் நைட்டு சாப்பிடுவோம், தூங்கி மறுபடியும் காலைல வேலைக்கு போகணும். பசங்களாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை.
அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இப்போ வந்து டைம் வந்து 9 மணி 9:15 ஆயிடுச்சு. 9:30 மேலே ஆயிடுச்சு. ஆமாம் கைஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து நைட் வந்து சாப்பிட போகிறோம். ஆமாம் சாப்பிட போகிறோம். அதே தான் மதியம் என்ன சாப்பிட்டோமோ அது படம் பார்க்கலாமான்னு சொல்லி தேடிட்டு இருப்போம். ஆமாம் படம் பார்த்துட்டு தூங்கிடுவோம். அப்புறமே நாளைக்கு காலையில் தான் இந்த வீடியோ. அப்புறமேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஷேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணணும், சனிக்கிழமை பண்ணுவேன். சாரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கைஸ் நான் எல்லாமே வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கைஸ். அவ்வளவுதான். பை கைஸ், பாய்.